ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எல்லாமே நமக்கான இலக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த இலக்கை எப்படி அடைய போகிறோம், அதுதான் நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்மளோட சாமர்த்தியம். ஸோ இங்கே 2026 ப்ரிப்பரேஷன் ஒரு பிகினராக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எங்கேருந்து கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணணும், சில பேசிக்கான விஷயங்கள் இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் காமனாக சொல்லிடுறேன். 2026 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்குன்னு யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே டிசம்பர் மாதம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜான்வரி பொறுத்த வரைக்கும் பொங்கல் வரைக்கும் தான். பொங்கல் லீவ், செலிப்ரேஷன், ஊருக்கு போகிறது வர்றது, அது முடிக்கும் போது ஜானு முடிஞ்சு போயிடும். ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணும் போது அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது, இந்த மாதிரி நாட்கள் அதிகமாக இருக்கு மட்டும் யோசிக்காதீங்க. படிக்க நீங்கள் உட்காந்துட்டா அந்த நாட்கள் உசைன் போல்ட்டோட வேகமாக ஓடும். அதுக்கு நிகராக நம்ம ஓடினா மட்டும்தான் இங்கே இருக்கிற போட்டி நம்ம ஜெயிக்க முடியும். கேள்விகள் கடினமாக கேட்குறாங்க, நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக நாமளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 1 மாதம் படிக்கிறது, 40 நாள் படிக்கிறது, 2 மாதம் படிக்கிறதுலாம் இங்கே வேலைக்கு ஆகாது. டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ வேக்கன்சி கொடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணுறேன், இந்த வெயிட் பண்ணுற கதையே வேணாம். சிம்பிளாக சொல்ல போனால் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி ஐ எம் வெயிட்டிங் அந்த கான்செப்டே இல்லை. இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியை பார்த்து, எக்ஸாம்ஸை பார்த்து ஐ எம் கம்மிங், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் டிஎன்பிஎஸ் நோக்கி ஓட போகிறோம், எங்கே படிக்க போகிறோன்றது கிளியராக பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, அண்ட் 2025 என்னென்ன தப்புகள் பண்ணோம், என்ன சரி பண்ண போகிறோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, நீங்கள் தோற்று போனப்போ உங்களை கிண்டல் பண்ணது, இல்லை படிக்க வேண்டாம் விட்டுருங்க வேலைக்கு வந்து போங்க, இப்படிலாம் சொன்னவங்களுக்கு ஒரே ஒரு பதில், ஒரு சின்ன வீடியோ கிளிப், அதை பார்த்துருங்க. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. எஸ், இதுக்கப்புறம் நோ லுக் பேக் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படினாலும் பரவாயில்ல, நாம் 2026க்கு கடினமாக போட்டியை போட போகிறோம். ரிசல்ட்டு இயர் என்ன தானே வரப்போகுது. இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம், ரிசல்ட் வரத்துக்கு செப்டம்பர் மேலே ஆகிடும். ரிசல்ட் இப்போ யோசிக்காதீங்க, இப்போது என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் யோசிச்சா போதுமான விஷயங்கள். ஓகே, சரி பார்த்துருவோம். அண்ட் 2026 பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்து பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்க, பார்க்கலாம். சரி, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்குவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும் போது அங்கே வந்து மாட்டிக்கிறோம். இங்கே நம்ம சமச்சீர் புக்கை படிக்கணுமா, டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்கணுமா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணணுமா, குரூப் 1 படிக்கலாமா, குரூப் 2 சேர்த்து படிக்கலாமா, இல்லை குரூப் 4 கம்பைன் பண்ணி படிக்கலாமா, இல்லை தனியாக படிக்கலாமா, சொல்லும் போது குழப்பமாக இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்த மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம கொண்டு போனால் நிச்சயமாக ரீச் பண்ண முடியும். ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாமே வாங்கி படிக்கணும், இது முக்கியமாக இருக்குது, இதை விட்டுருவோமோ, இதை கவர் பண்ணவே இல்லை, இந்த புக் கவர் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி யோசிக்கும் போது நம்ம எல்லாமே கவர் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக மாட்டோம். ரைட்டா? நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே யாருமே 100% சிலபஸ் முடிக்க முடியாது. நீங்கள் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணலாம், சில பேர் கேள்வி கேட்பாங்க, ப்ரோ இது டாபிக் வந்து கவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. எஸ், அது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்கே 100% யாராலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எக்ஸாம்ஸில் ஒரு ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபும் நமக்கு 100% தேவையில்லை, மெயின்ஸ் கட் ஆஃபும் 100% தேவையில்லை. அந்த கட் ஆஃப்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தா போதுமான விஷயந்தான். ஸோ எல்லாமே கவர் பண்ண முடியல, எல்லா புக்ஸையும் படிக்க முடியல, எல்லா டாபிக் கவர் பண்ண முடியல, யாரும் பயப்படாதீங்க. எல்லாருக்கும் அதே விஷயந்தான் வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே 6 புக்கை ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஐயோ 6 புக்கே முடிக்க முடியல அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு பேஜ் படிங்க, நாளைக்கு 2 பேஜ் படிங்க, அடுத்த நாள் 4 பேஜ் படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்ட் பண்ண தான் மேலே வந்து போக முடியும். ஓகேவா? சரி, இப்போது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ப்ரிலிம்ஸு இதெல்லாம் வந்து இப்போ நகை விட்டுருங்க, மெயின்ஸ் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. ரைட்டா? நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் காமனாக ஒரு விஷயம் வந்து எடுத்துக்குவோங்க, சிலபஸ். ஓகே, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சிலபஸ் எடுங்க. இது ப்ரிலிம்ஸ்க்காக கவர் ஆகுமா, மெயின்ஸ்க்காக கவர் ஆகுமா, அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் நீங்கள் வந்து டியூன் ஆகணும். நான் என்ன படிக்க போகிறோம். இப்போ குரூப் 1 படிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே ப்ரிலிம்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். குரூப் 2 ஒய்யோ பேப்பர் வந்திருக்கு, குரூப் 4 லாங்குவேஜ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி போட்டு குழப்பிக்காமல் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுங்கள், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சிலபஸ் எடுங்க. ஓகேவா? சிலபஸ் எடுத்துகிட்டு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இருக்கா, ஓகே,
மெயின் சிலபஸ் இருக்கா, ஓகே. குரூப் 4ல லாங்குவேஜ் சிலபஸ் இருக்கா, ஓகே. சிலபஸ் கொடுக்கப்படுற விஷயங்களை ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணுங்கள். இங்கே யாரும் சிலபஸை படிக்கிறதே கிடையாது. 6 புக்கை வாங்கணும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், ஓகே, ஃபாலோ பண்ணணும், குரூப் ஃபாலோ பண்ணணும், எக்ஸாம்ஸ் போகலாம். இந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பாக இருக்குது. ஆரம்ப கட்டம் நீங்கள் தான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்வளோ காசு கட்டி படிக்கிறோன்றதுலாம் மேட்ரே இல்லை. எவ்வளோ அகாடமி போகிறோம், டெஸ்ட் பேட்ச் வாங்குகிறோம், புக் வாங்குகிறோம், மேட்ரே இல்லை. நீங்கள் செல்ஃபாக என்ன வந்து பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் திங், சிலபஸ் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸை படிச்சுட்டு எந்த சப்ஜெக்ட் நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? ரெண்டாவது விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிலபஸை ஃபுல்லாக வந்து எடுத்து பார்க்கணும், ஓகேவா? ரெண்டாவது விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தயவு செஞ்சு ஏதோ ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து வாங்க. எல்லாருமே நான் சொல்கிறது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ இல்லை பிடிஎஃப் இருக்க பரவாயில்ல, அதை வந்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும். அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபுல்லாக வந்து படிங்க. குரூப் 4க்காக இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், குரூப் 2 8 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், அந்த கதையே வேண்டாம். மூணுமே கம்பேர் பண்ணுங்கள், ஒரே சிலபஸாக வந்து எடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. கேட்குற கேள்வியில் கொஞ்சம் அந்த சேஞ்ச் வந்து இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா? சிலபஸை படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எடுங்க, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி வந்து இருக்குது. பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்டு, இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கர்நாடிக் வார் வந்து இருக்குது. ஜியாகிரஃபி இந்தியாவோட ரிவர்ஸ் ஆறுகள் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமியில் வந்து ஜிடிபி பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லையும் ஒரு டாபிக் வந்து இருக்குது, ஓகேவா? அந்த பிஓக்கு எடுத்துகிட்டு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்லாம் வந்து பாருங்கள். எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரோ நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், நான் 0% இருக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அது புரியும். சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டா அந்த கொஸ்டின் படிக்கும் போதே அந்த வார்த்தைகள் புரியும், அதுக்கான மீனிங் புரிய வரும். அதில் எந்த சப்ஜெக்ட் உங்கள் மனசாட்சி படி ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி போல வந்து பாருங்கள். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் மேட்ரே இல்லை. இது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, இதை ஃபஸ்ட்டு வந்து படிங்க. அதெல்லாம் வந்து காலம் மாறிடுச்சு. அதாவது 40 கேள்வி கேட்குறேன், இதை நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படின்ட்டு கஷ்டமாக இருக்கும்போது இதை முக்கிய படிக்கும் போது மீதி இருக்க 60 கிலோ வந்து விட்டுறோம், ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சப்ஜெக்டில் சிலபஸ் ஃபுல்லாக மடிச்சிட்டு பிஓக்கில் உங்களுக்கு எது ஈஸியாக வரா மாதிரி இருக்கோ அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், 1 வாரம் எடுக்கும், ஒரு 7 நாள் எடுக்கும், அதுக்கு மேலே வந்து போகும், 10 நாள் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் போகிறது எல்லாமே கோல்டு, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை தப்பாக நினைக்காதீங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க. டைம் எடுக்க தான் செய்யும். சிலபஸ் படிக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஐயோ சிலபஸ் படிக்க லேட் ஆகுது யோசிக்காதீங்க. இங்கே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அருவா வேணும். அந்த அருவா ஷார்ப்பாக இருந்தால் தான் சீக்கிரமாக வெட்ட முடியும். ஒரு மொக்கையாக இருக்க அருவாத்துமே நீங்கள் வெட்டினா ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த அருவா நீங்கள் ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி பாருங்கள், சீக்கிரமாக வெட்ட முடியும். அதே மாதிரி தான் இங்கே டிஎன்பிஎஸ்சி ஒரு பெரிய ஆலமரம் தான், பட் அதை வெட்டுறதுக்கான கத்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அதை ஷார்ப் பண்ணணும், பேஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் திங் சிலபஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு பிஒய்க்கு அனலைஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட் எவ்வளவு கேட்குறாங்க, எத்தனை யூடியூப்பில் போய் தேடாதீங்க, ஓகே. ஒரு பிளானா ஓகே பரவாயில்ல, ஒரு கண்டென்ட்டா ஓகே பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கொடுக்கமா ஓகே பரவாயில்ல, எல்லாத்தையும் தேடாதீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், பிஓக்கு ஒரு புக்கை வாங்கிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புக்குக்கும் ஒரு டாப்பிக்கும் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, இயர் ஆன் இயர் 2025, 24, 23, 22 எப்படி வந்து போயிருக்கு கேள்விகள், இந்த மாதிரி விஷயங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். எவ்வளோ கட் ஆஃப் கேட்டிருக்காங்க, எத்தனை சப்ஜெக்டில் எத்தனை கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க, கம்மியாக கேட்டிருக்காங்க, இது எல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி முடிக்கணும். இதை பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி கடல் ஓவர். அந்த 40% பாஸ் மார்க்கை நீங்கள் தாண்டிடுவீங்க. இந்த 40% பாஸ் மார்க்கை நீங்கள் தாண்டிட்டா அந்த 60% இருக்கிற விஷயத்தை ஈஸியாக டேலி பண்ண முடியும், ஓகே. இப்போயும் சில பேர் யோசிப்பாங்க, என்னடா வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு என்னென்னோ பேசுகிறான் அப்படின்னு. நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நான் திரும்ப சொல்கிறது அது மட்டும்தான். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை விட்டுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக படிக்க போகிறேன், ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் ஆகும் அப்படின்னா ரொம்ப அடி வாங்கும். முதல்ல அமெரிக்கன் மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரோல் பண்ணணும், வில்லன், அதுக்கப்புறம் தான் ஹீரோ, அப்படி தான் வந்து போகணும், ஓகே. சிலபஸ் பிஒய்க்கு அனலைஸ் பண்ணணும், எடுத்துடணும். அதுக்கப்புறம் புக் லிஸ்ட்டை இப்போ தான் உள்ளே வந்து வரணும், ஓகேவா. ஸோ புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. கச்சா முச்சன் எல்லா புக்கையும் நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங், ஸ்கூல் புக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் படிக்கணும். அது நீங்கள் குரூப் 1 படிங்க, இல்லை குரூப் 2 படிங்க, குரூப் 4 வாட் எவர், எந்த புக்கு எந்த படித்தாலும் பரவாயில்ல. ஸ்கூல் புக்ஸை வந்து எடுங்க. 6 to 12, ஓகே. சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் 11th and 12th ஹிஸ்ட்ரி வரலாறு, ஜியாகிரஃபி புவியியல், பொருளியல் எக்கனாமி, எத்திக்ஸ், நெக்ஸ்ட் பாலிட்டி, ஓகே. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் புக்கு முதல்ல வந்து வாங்குங்க. ஹார்ட் காப்பியாக வாங்கினா பெட்டராக வந்திருக்கும். எல்லா அகாடமிலுமே இப்போலாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்ஸை முதல்ல வாங்குங்க. இவங்க இருக்காங்கல்ல, இந்த புக்ஸில் இதுதான் முக்கியம் இல்லை அப்படின்னு
101% நீங்கள் வந்து முடிக்கணும். நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் படிங்க, எந்த அகாடமி வேணால் வந்து போங்க, எப்படி வேணால் கேட்குறாங்க, ட்ரெண்டு மாறுது, இப்படி மாறுது, வாட் எவர் என்ன வேணால் வந்துட்டு போங்க. நான் சொல்கிற விஷயம் 101% இங்கே எப்படி கேட்டாலும் ஐ கேன் ஆன்சர். 6th புக்கிலேருந்து இந்த பேஜில் இந்த டாபிக் இருக்குது, 10th புக்கில் இந்த பேஜில் இந்த டாபிக் கவர் ஆகுன்ற வரைக்கும் இப்போ தெரிய வரணும். ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் வருது, மான்சூன் கேட்குறாங்க, 10th புக்கில் கவர் ஆகுதில்ல, ஓகே. அக்ரிகல்ச்சர் கேட்குறாங்க, 10th சாப்டர் 3ல கவர் ஆகுதில்ல, அந்த லெவலுக்கு வந்து புரியணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. இந்த லெவலுக்கு ஒரு டாபிக் இந்த புக்கில் தான் கவர் ஆகுது. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸா 11th, கர்நாடிக் வாரா 8th புக்கில் வருது. இந்த மாதிரி ஒரு விஷயமோ டாபிக் வைஸாக எந்த புக்கில் இருக்குன்ற வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுது, டைம் எடுத்துக்கோங்க. இவங்க தான் அடிப்படை. இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக படித்தா மட்டுமே தான் இங்கே கவர் பண்ண டிகிரி புக்ஸை நீங்கள் மேனேஜே பண்ண முடியும். நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நான் டிகிரி புக்ஸை படிக்க போகிறேன் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காலை வாரி விட்டுடும். ஓகே, ஜிஎஸ்க்கு இது. நெக்ஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு சமைச்சர் மட்டுமே போதும். அதான் ஆரம்ப புள்ளி. குரூப் 4ல் கலைச்சொற்கள் கஷ்டமாக கேட்குறாங்க, தமிழ் கஷ்டமாக கேட்குறாங்க, வேறு மாதிரி படிக்கணும், ஒத்துக்கிற கஷ்டமாக தான் கேட்குறாங்க. பேஸ் எங்கே இருக்குது? ஸ்கூல் புக்கு தானே, அதை முதல்ல முடிக்கணும்ல. 100 கேள்வியுமே கஷ்டமாக கேட்குறாங்களா? நிச்சயமாக இல்லை. தமிழ் எடுத்துக்கோங்க, 100மே கஷ்டமாக கிடையாது. சரி, 40 ஈஸியாக இருக்குல்ல, இந்த 40 முடிஞ்சிங்க, அதுக்கப்புறம் 60 பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ கையில் என்ன விஷயம் இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக முடிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் திங் தான் இந்த சமச்சர் கல்வி புத்தகம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், சிலபஸ் ஃபுல்லாக முடிக்கணும். ஒரு பிகினராக சிலபஸ் எடுங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கம்பேர் பண்ணி சிலபஸை எடுங்க. ஓகே, சரி, ஓரமாச்சாச்சு. அடுத்தது பிவைக்கு ஒன்று வந்து வாங்குங்க. ஒரு டாப்பிக்லையும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை கேள்விகள் இயர் ஆன் இயர் கேட்டிருக்காங்க, கேட்குற கேள்விகளில் எவ்வளோ ரிப்பீட் ஆகுது, ரிப்பீட் ஆகிற கேள்விகளில் ஒரே மாதிரி கேட்குறாங்களா, இல்லை கேள்விகளை வேறு மாதிரி மாற்றி கேட்குறாங்களா, ஆப்ஷன் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்களா, ஸ்டேட்மெண்ட் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வருது, அசெஷன், ரீசன், அந்த காரணம் கூற்று எப்படி வந்து கேட்குறாங்க, ஸ்கூல் புக்கிலேருந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி கேட்குறாங்களா, இல்லை கண்டென்ட்டை ஒரே மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கா, அதை வந்து ரெஃபர் பண்ணணும். சப்ஜெக்ட்ஸில் ஒரு பாலிட்டியில் வந்து ஒரு 10 கேள்வி கேட்குறாங்களா, 10ல் எத்தனை ஈஸியாக இருக்குது, எத்தனை டஃப்பாக இருக்குது. ஹிஸ்ட்ரி ஒரு 6 கேள்வி, எத்தனை ஈஸி, எத்தனை டஃப்பாக இருக்குது, எல்லா வருஷமும் எப்படி வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாம் ஆரம்பத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள், லாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இதுக்காக நீங்கள் 1 மாதம் எடுத்தாலுமே பரவாயில்ல. இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டா அடுத்து படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக படிக்க முடியும். அருவாலை முதல்ல ஷார்ப் ஆக்குங்க. அதை ஷார்ப் ஆக்குனா தான் உங்களால் டிஎன்பிஎஸ்சியை வெட்ட முடியும், ரீச் பண்ண முடியும். இல்லை கிட்டே வந்து இப்படிலாம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் அந்த மாதிரி வந்திருக்கு, கேட்குற கேள்விகள் டஃபாகி போயிட்டு இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகணும். நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன், டெய்லி டெஸ்ட் கொடுக்குறாங்கப்பா, டெய்லி ஃபாலோ பண்ணுறேன், அது மட்டும் போதாது. செல்ஃபாக என்ன பண்ணுறீங்க, உங்களோட இன்புட் என்ன, 1000 ரூபாய் கொடுக்குறதோ 2000 ரூபாய் கொடுக்குறதோ 10,000 கொடுக்குறதோ இன்புட்டே கிடையாது, அது மணி. ஓகே, அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா உங்களோட டைம், உங்களோட எஃபர்ட், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அதை பண்ணால் இதை சரி பண்ண முடியும். ஓகே, சிலபஸ், பிவைக்யூ, பேப்பர் அனலைசிஸ், கட் ஆஃப் அனலைசிஸ், அதுக்கப்புறம் சமச்சர் புத்தகம், அட் லாஸ்ட் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வந்து பின்னாக வாங்கியிருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்துப்போம். இதை வாங்கி நீ கஷ்டப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக முடிங்க, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து வரும். அந்த கான்ஃபிடென்ஸோடு நெக்ஸ்ட்டு வந்து பின்னாக போக முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களால் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இங்கே ரிசல்ட்டை பற்றி இப்போ யோசிக்க வேணாம். கிளியர் பண்ண முடியுமா, என்கிட்ட பதில் இல்லை. ப்ரோ ஈஸியாக வருமா, பதில் கிடையாது. பேப்பர் எப்படி கேட்பாங்க, பதில் கிடையாது. தெரியாத கேள்விக்கு ஏன் இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க? அக்டோபர் ரிசல்ட் வரப்போகுது, இப்போ ஜான்வரி தான். அப்போ அந்த 9 மாதம் என்ன பண்ணணும், அருவாளை தீட்டுங்க. ஓகே, இதை நீங்கள் ஷார்ப் பண்ண அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாகிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வெட்டி சாய்ச்சிட்டு டிஎன்பிசிக்குள்ளே வந்து போக முடியும். இது ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்லாம் நான் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. இப்படி தான் கொண்டு போக முடியும். கேட்குற கேள்விகள் பிகினஸ் சிம்பிளாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பெருசாக எதுவுமே சொல்லலை, சிம்பிளான விஷயம் தான். சிலபஸ் படி, பிவைக்கு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, கட் ஆஃப் எவ்வளோ கேட்குறான் பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸாக கொண்டு போங்க, ஸ்கூல் புக்ஸை படிங்க, டிகிரி புக்ஸை படிங்க. சாதாரணமான விஷயம் தானே. இதை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆரம்ப காலகட்டம் 1 மாதம் எடுத்தாலும் பரவாயில்லைங்க. அந்த நான் சொன்ன அனலைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புக்கில் கையை நீங்கள் வைக்கணும். ஓகேவா? ஸோ இதில் டவுட்ஸ் என்ன இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே கண்டென்ட் நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒரு பாலிட்டியோ, ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரஃபியோ கண்டென்ட் நம்ம போட்டு 1 நாள் வந்தாச்சு. கண்டென்ட் வைஸாக வந்து கொண்டு போகலாம். எந்த மாதிரி கொடுக்கலாம், நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிவைக்கு வந்து எடுத்துப்போம். ஒரு கொஸ்டினை வந்து 4 வந்து அனலைஸ் பண்ணுவோம். 360 டிகிரியில் எப்படி கொண்டு போகலாம், ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி கொண்டு போகலாமா, இல்லை டாபிக் வைஸாக கண்டென்ட் வந்து மேக் பண்ணலாமா, கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எந்த மாதிரி வந்து கொடுக்கலாம், என்ன எதிர்பார்க்குறீங்க, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே பேஸ் பண்ணி, சமச்சர் பேஸ் பண்ணியும், டிகிரி லெவல் பேஸ் பண்ணியும், பிவைக்கு பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். கண்டென்ட் ஸ்ட்ராங் பண்ணாலே போதுமான விஷயம். எப்படி இருந்தாலும் we can answer. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னது தான், இங்கே வெயிட்டிங்கிறது மேட்டர் இல்லை. டிஎன்பிசிக்காக
we are coming, I am coming, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் உசைன் போல்ட்டோட வேகமாக ஓடும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம்.